அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் எப்படி மக்களை ஏமாத்துறாரு, எப்படி தவறான தகவலை கொடுத்து மக்களை குழப்புகிறார்கள். அதே போல அவர் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு, மீடியா முன்னாடி மக்கள் முன்னாடி கத்தி பேசினா நம்ம பேசுறது உண்மை அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. சரி, ஓகே, முதல்ல இவரோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பாத்துருவோம். இதுதான் எலெக்ஷன் வாட்ச், நேஷனல் எலெக்ஷன். இதுல அவரை பத்தி போட்டிருப்பாங்க. கட்சி நாம் தமிழர், சன் அண்ட் ஒய்ஃப். இது அவருடைய அப்பா பேருன்னு நினைக்கிறேன், செந்தமிழன், வயசு 50. இதோடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் அவருடைய இமெயில் முகவரி, தொலைபேசி நம்பரு, அதுக்கப்புறம் இவர் என்ன பிலிம் டைரக்டர், ஒய்ஃப் ஹோம் மேக்கரா இருக்காங்க. இதுல அவரோட கிரைம் ரேட் நம்பர் ஆஃப் கேசஸ் 3 வரைக்கும் போட்டுருக்காங்க, கிரிமினல் கேசஸ். அதோட மீட்டர் நினைக்கிறேன், கிரைம் மீட்டர். அவருடைய அசையும் சொத்து, அசையா சொத்து போட்டிருக்காங்க. இதுல அவருடைய இன்கம் மட்டும் போட்டிருக்காங்க, செல்ஃப் இன்கம் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா அவருடைய பேங்க் டீடைல்ஸ் இருக்கும். இதுல இங்க அவருடைய பேங்க் டீடைல்ஸ் இருக்கும். இதுல என்னென்ன வச்சிருக்காரு, எவ்வளவு சொத்து இருக்கு, அது மாதிரி. அதே போல இன்சூரன்ஸ் பண்ணிருக்காப்ல. கார் என்னென்ன வச்சிருக்காருன்னா, மாருதி ஆல்டோ வச்சிருக்காரு, ஹூண்டாய் வெர்னா வச்சிருக்காரு. அதுக்கு இது ஒண்ணுன்னு தெரியல, புதுசா ஒரு பிராண்ட் ஒன்று வச்சிருக்காரு. என்னென்ன நகைகள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவர் கொடுத்தது. சரி, ஓகே, இது நமக்கு தேவையில்லாது. இப்போ என்னென்ன பொய்களை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ பிளே பண்றேன். அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. பிளே பண்றேன். நீங்க எந்த நாட்டில் போர்க்கப்பல் வாங்குறீங்க, போர் விமானம் வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். பிரான்ஸ் எத்தனை கோடி மக்கள் தொகை, எவ்வளவு பெரிய நாடு. ஓ நாட்டில் ஒரு ஸ்டேட்டு தான் அது, ஒரு சின்ன நாடு. இவ்வளவு பெரிய துணை கண்டா 130 கோடி மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு போர் விமானத்தை ஒரு சின்ன நாட்டில் போய் வாங்குது. அப்போ உன்னோட பொறியியல், உன்னோட அறிவியல் அது எங்க? ஒரு தன் நாட்டு மக்களை தற்காப்பது, பாதுகாப்பதில் கூட தற்சார்படையாத ஒரு தேசம். நீங்கள் பிரான்ஸில் போய் நீங்கள் போர் விமானம் வாங்கிட்டு வரீங்க. அது ஏன் 136 வாங்கின இடத்தில் வெறும் 26? ஏன் அந்த கணக்கு? இது ஏன் அவ்வளவு ஒப்பந்தம் போட்டீர்கள்? இவ்வளவு 2 பேருமே திருட்டு இதுதான். திருட அவங்களுக்குள்ள ஏன் நீங்கள் அவ்வளோ கொடுத்தீங்க இவ்வளோ கொடுத்தீங்கன்னு சண்டை நடக்குது. இதில் இந்த போர் விமானத்தை பிரான்ஸு நான் வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தான் விற்பேன்னு சத்தியம் பண்ணிச்சா? உலகத்தில் அவன் காசு யார் கொடுத்தாலும் எல்லா நாட்டுக்கும் விற்பான். பிரான்ஸ்ல இருந்து போர் விமானத்தை வாங்கிட்டு வந்துட்டு எந்த நாட்டோட சண்டை கொட்டி நீ காப்பாற்றுவேன்? அவன் பாகிஸ்தானுக்கும் விற்பான்ல. அவனுக்கு காசு யார் கொடுத்தாலும் விற்பான். அவன் பொருள் வச்சிருக்கான், யார் கொடுத்தாலும் விற்பான். இது ஒரு கொடுமை. இது இவ்வளவு பெரிய நாடு துப்பாக்கியை ரஷ்யாவில் வாங்குது, பீரங்கிய நீர்மூழ்கி கப்பலை பிரான்ஸ். சரி, ஓகேங்க. இதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாட்ட உள்நாட்டு தயாரிப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது பிரான்ஸ் பாகிஸ்தானுக்கு விற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன ஒரு மடத்தனமான ஒரு சுத்தமா ஒரு எழுத படிக்க தெரியாத பேசுற மாதிரி பேசுறாரு. எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்றது கிடையாது, எந்த ஒரு இதுவுமே பண்றது கிடையாது, எல்லாமே தவறான தகவல். இப்போ இந்தியால என்னென்ன உள்நாட்டிலே தயாரான ஃபைட்டர் ஜெட் என்னென்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தேஜஸ் ஃபைட்டர் ஜெட், மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் முழுக்க இந்தியாவிலே தயாரானது. எங்கன்னா நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அங்க முழுக்க தயாரிருக்கு. முழுக்க இந்தியாவோட தயாரிப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது லைட் காம்பேட் ஹெலிகாப்டர், இதுவும் HAL தயாரானது. மூணாவது HAL ருத்ரா, இது ஒரு ஹெலிகாப்டர். அடுத்து துரு, அடுத்த விமானம் HAL கிரண். இது எல்லாமே முழுக்க இந்தியால தயாரான விமானங்கள். எதுவும் வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு உதவியோ இல்லாம முழுக்க
இந்தியாவிலே தயாரானது. இதுல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொறியியலையும் இந்தியாவையும் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சு. இது மட்டும் இல்லாம இந்த வகை ஹெலிகாப்டரை நம்ம இந்தியாவில தயாராகிறது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஒட்டுமொத்தமா இந்தியாவில இவ்வளவு ஏர்போர்ஸ் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வாங்கினது மட்டும் போதாம நம்ம உள்நாட்டிலேயே தயாரான வெளிய இது இருக்கு. இது எப்படின்னா இந்தியாவால வெளிநாட்டிலையும் வெப்பனை வாங்க முடியற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு. அதே சமயத்துல சொந்தமா தயாரிக்கிற அளவும் நம்ம கிட்ட பொருளாதாரத்துல நிறைய அறிவு சார்ந்த அளவும் பொருளாதார சார்ந்தும் நம்ம இந்தியாவுக்கு தான் இருக்கு. அடுத்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள். இதை நீங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்துக்கலாம். இவ்வளவு ஏவுகணை நம்ம தயாரிக்கிறோம். பிரம்மோஸ் இருக்கு, நிர்பயா இருக்கு, பிரஹார் இருக்கு, பிருத்திவி 2, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு ஏவுகணைய நம்ம மல்டி 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம மிஷன் இது ஏவுகணைகளை முழுக்க உள்நாட்டிலேயே நம்ம தயார் பண்றோம். இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஏவுகணைகளை நம்ம முழுக்க இந்தியாவிலேயே தயார் பண்றோம். கூட்டு முயற்சிகள்லாம் இல்லை. இது ஒரு கேவலமான ஒரு பேச்சு. அடுத்த பொய் என்னன்னா அவன் பாகிஸ்தானுக்கும் விப்பான்ல விமானத்தை அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். இத நீங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். ரஃபேல் அந்த விமானம் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல கத்தாருக்கும் வித்திருக்காங்க பிரான்ஸ். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரான்ஸ் அட்வைஸ் கீப்பிங் பாகிஸ்தான் ஆர்ஜின் டெக்னிக்ஸ் அவே ஃப்ரம் தி ரஃபேல் ஃபைட்டர்ஸ் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. இந்த நியூஸை ஃபுல்லா படிச்சு பார்க்கறதுக்கு டைம் இல்லை, வீடியோ சின்னதுனால ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். France also told Qatar, one of the countries that bought Rafale jets, not allowed to Pakistan origin technicians to work with that plane. This is because Pakistan origin techniques would leak the information about jets to Islamabad. Okay, இது ஒண்ணு. அடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்க? France declines to upgrade Pakistan Mirage jet fighter submarines. அதாவது பிரான்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த போர் விமானங்களை பிரான்ஸ் பழுது நீக்கி அதை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான அந்த இதை இருக்காங்க. இது ஒண்ணு. இது இந்த மாதிரி தவறான பரவல்களை சீமான் பேசுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்தி கொள்ளணும். ஒரு சுத்தமான அறிவில்லாத ஒரு முட்டா பயல்கிட்ட சொன்னா அது எடுபடும். இந்த மாதிரி சீமான் கூட அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் முக்காவாசி பேர் எதையும் படிச்சு பார்க்காம சொல்றது சீமான் சொல்ற அப்படியே மனத்தனமா நம்புறவர்களா இருக்காங்க. சொந்த அறிவும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது. அதே சமயத்துல எளிதில் கோவப்படும் ஆட்களா இருக்கிறாங்க. உண்மை என்ன நிலவரம் என்பதை தேடி பிடிக்க மாட்டார்கள். இது சீமானுக்கு மட்டும் இல்ல, சீமானை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அடுத்து இதுல ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்காரு. அந்த சைனீஸ் ஆப் பேன் பண்ணாங்கல்ல, அதுல ஏகப்பட்ட பொய்களை சீமான் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படிங்கறத கொஞ்சமா பார்ப்போம். வாட் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ண பாத் இருக்கு சொன்னா நம்ம உள்துறை அதுதான் ஒரு பெரிய பயமா இருக்கா. டிக்டாக் நிறுத்துறேன், சைனா இதை பார்த்து சிரிக்கணும். சின்ன பிள்ளை கொரோனா வச்சிருக்கான் சொல்லலே. இப்ப அருணாச்சல பிரதேசம் என்ன ராத்திரியில் எடுத்த ஊடகங்கள் இந்த பாகிஸ்தான் ஊடகம் முழுமைக்கு விவாதிக்கப்பட்டுச்சு. எல்லாம் ஒரு தேசப்பற்று அப்படி டிக்டாக் நிறுத்துறேன், சைனா இதை பார்த்து சிரிக்கணும். சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி சிரிக்கணும். அவன் போர் விமானங்கள் வச்சிருக்கானோ இல்லையோ, கொரோனா வச்சிருக்கான். அதுதான் ஒரு பெரிய பயமா இருக்கு. அவ பத்தாக்குறைக்கு வைரஸ் வேற வச்சிருக்கான்.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை உயிரை கொடுத்தேன்னு மீட்பேன்னு சொன்ன நம்ம உள்துறை அமைச்சர், சீன ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்க உயிரை கொடுத்தேன்னு மீட்போம்னு சொல்லலையே. இப்ப அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான், கால் வச்சுன்னா தொட்டா தொலைச்சு போறோம்னு சொல்ல முடியலையே. அந்த வரிசையில நிக்கிறான் பாருங்க, அந்த பார்டர்ல காஷ்மீர் குடியில பாதி பேர் யாரு அவன் வந்து. ஓகேங்க, இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் சைனா ஆப்பை பார்த்து பிடிக்கிறதுல வந்து சைனா வந்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் கூட பொருளாதார அறிவு இல்லாத ஒரு முட்டா பயல் சொல்ற மாதிரி இருக்கு. சைனீஸ் ஆப் பண்ணது பேன் பண்ணதுனால சைனாக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு அடியை கொடுக்க முடியும். அங்க வந்து பொருளாதாரத்து மூலமா ஒரு அடி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, அவனுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்து நஷ்டமாயிருக்கு. உதாரணத்துக்கு இந்த நியூஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். TikTok expects over 6 billion loss after India's ban. இது வந்து ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் வந்து டிக்டாக் மூலியமா அந்த இவ்வளவு இதை வந்து பேன் பண்ணதுனால சைனாக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 48,000 கோடி லாஸ் வந்து வருது. இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குன்னு வேற சொல்றாங்க. இதுல வந்து டிக்டாக் வந்து அதிகமா டவுன்லோட் பண்ணது வந்து இந்தியன்ஸ் தான். இது அடுத்து என்ன போயின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை உயிரை கொடுத்து மீட்பேன் அப்படின்னு சொன்ன அமித்ஷா இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத, பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. ये बात रिकॉर्ड पर रखना चाहता हूं कि जब मैं सदन में जब जम्मू एंड कश्मीर राज्य बोला हूं, तब पाक ऑक्यूपाई कश्मीर और अक्साई चीन दोनों इसका हिस्सा है। ये बात को और हमारे संविधान ने जम्मू कश्मीर की जो सीमाएं तय करी है और जम्मू कश्मीर के संविधान ने जम्मू कश्मीर की जो सीमाएं तय की है, उसके अंदर पाक ऑक्यूपाई कश्मीर और अक्साई चीन दोनों समाहित. பாகிஸ்தானோட ஆக்ஷனையும் சேர்த்துதான் என்ன சொல்லியிருக்கார் அமித்ஷா, வில் சாக்ரிஃபைஸ் அவர் லைஃப் ஃபார் POK அண்ட் அக்ஷய் சின், ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. Pakistan occupied Kashmir and Akshay Chin is entirely instituted part of the Jammu and Kashmir of India. Union Home Minister Amit Shah on Tuesday said Lok Sabha Kashmir, Pakistan occupied Kashmir, POK and Akshay Chin comes under it. Can I die for it? அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பொய்களால் கட்டி விட்டப்பட்ட சீமானின் பொய்களில் முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரிதான் சீமான் வந்து ஒரு தவறான தகவல்ல கொடுத்து இந்தியாவை வந்து கேவலப்பட்டோட மட்டும் இல்லாம தன் உடன்பிறப்புகளின் தவறான வழியில் நடத்துகிறார். அதே சமயம் கத்தி பேசினால் நாம் பேசுவது உண்மை என்று மக்கள் நம்பி விடுவார்கள் என்று ஒரு முட்டாள்தனமான ஒரு நினைப்பில் உள்ளார். நன்றி.